எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பேக் வித் மை சிஸ்டர். ஹலோ, சொல்லுங்க, வணக்கம் சொல்லுங்க எல்லாருக்கும். வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபேமிலி மார்ட், அதாவது கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ல இருந்து வாங்கிட்டு வந்த சில சாப்பாடுகளை நாங்க சாப்பிட்டு உங்களுக்கு ரியாக்ஷன் கொடுக்க போறோம். அதாவது டேஸ்டிங்க்கு ரிவ்யூ கொடுக்க போறோம். எஸ், அதுதான் நான் இந்த வீடியோ எடுக்குன்னு அவங்க சொல்லிட்டாங்க. எஸ், இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஃபேமிலி மார்ட் அதில் இந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ஸ் இருக்கிற ஃபுட்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்றது வந்து ஒரு vlog-ஆ பண்ணலாம் அப்படின்னு நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ இன்னைக்கு வந்து ஃபேமிலி மார்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஏன் ஃபேமிலி மார்ட் அப்படி பார்த்தீங்கன்னா, மலேசியாவில் வந்து இப்போ நிறைய பேரால் வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோர்னா அது ஃபேமிலி மார்ட் தான். உங்களுக்கே தெரியும், இந்த கார்ன்டாக், ஆர்டன் இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபெமிலியராகவும் ரொம்ப ஃபேமஸாகவும் போய்கிட்டு இருக்கு. எஸ், அந்த ஃபேமிலி மார்ட்டில் தான் நான் வந்து என்னோட நியரஸ்ட் பிளேஸில் இருக்க ஃபேமிலி மார்ட்டில் வந்து சில ஸ்நாக்ஸ், நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணாத ஸ்நாக்ஸ் அண்ட் ஃபுட் நான் வாங்கியிருக்கேன். ரொம்ப இல்லை, கொஞ்சம் தான் வாங்கியிருக்கோம். ஸோ அதில் வந்து எப்படி டேஸ்ட் இருக்குது, நம்ம அது இருக்குது, இது ஜஸ்ட் ஒரு சிட்சட் மாதிரி அப்படியே பேசிக்கிட்டே அப்படியே உள்ள வீடியோ தான் போது. இப்போ தான் அவங்க ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தாங்க. வந்தோடனே வந்து வீடியோ ஷூட் பண்ணுறோம். சரி, நம்ம ரொம்ப பேசாமல் வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். பட் அதுக்கு முன்னாடி நான் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னென்னா, வியூவர்ஸ், நீங்கள் பார்க்குற எல்லாருக்குமே வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா இப்போ வரைக்கும் எனக்கு 227 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸுமே எனக்கு ரொம்ப முக்கியம். அண்ட் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் தான் என்னை அடுத்த வீடியோ வந்து செய்யறதுக்கு மோட்டிவேட் பண்ணுது. இன்னும் நீங்கள் லவ் கொடுப்பீங்க, இன்னும் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படியே ஏறிக்கிட்டே போகணும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்குள்ளே நீங்கள் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு இன்னும் பிடிச்சிருந்தா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி நல்லா இருக்குது, இல்லை இது இன்னும் பண்ணலாம், பெட்டராக பண்ணலாம். நிறைய பேர் எனக்கு டிப்ஸ்லாம் கொடுக்குறீங்க, இந்தமாரி பண்ணு, இந்தமாரி ஐடியாஸ்லாம் கொடுக்குறீங்க. ஸோ அதையும் நான் வந்து கன்சிடர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒன்றா நான் வந்து பெட்டர் பண்ணிக்கிட்டே போவேன். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா? ரெடியா? ஏன்னா இவங்க வந்து சாப்பிடல நேரம் வந்து. எஸ், ஓகே, சரி, நம்ம வந்து ஒரு மீல்லேருந்து ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப தண்ணிதாக அடிக்கிறதுனால இது நான் வந்து இது இங்கே இருக்கிறதுலே நான் ட்ரை பண்ண ஒரு சாப்பாடுனா இந்த இது மட்டும் தான் சாப்பிட்ருக்கேன். அதுவும் கரைஞ்சிருச்சு. ஆக்சுவலி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சது. அது நான் வந்து முதல்ல வாங்கிட்டேன். இவங்க ஸ்கூல் முடிஞ்ச வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வச்சு வெளியே வச்சு கொஞ்ச நேரம் தான் ஆகுது அதுக்குள்ளேயே. ஸோ இது வந்து எனக்கு நிஜமாலே ரொம்ப பிடிச்ச ஒரு ட்ரிங்க்கு. நல்லா இருக்கும் ஃபேமிலி மார்ட்ல. நான் ட்ரை பண்ணதில்லை, இவங்க ட்ரை பண்ணதில்லை. இவங்க வந்து மோஸ்ட்லி வந்து கார்ன்டாக், ஆர்டன் அதுதான் ரொம்ப ட்ரை பண்ண. அப்புறம் இந்த மாதிரி இந்த டைப் ஆஃப் சூப்பர். இது வந்து சாக்லேட் ப்ரௌனி ஃப்ளேவர். நல்லா ஒரு எப்படி சொல்ற, ரிச்சாக இருக்கும் அந்த ஃப்ளேவர். அதோட ப்ரைஸ்க்கு நல்லா இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். எப்படி இருக்கு? சூப்பராக வேகமா சூப்பராக இருக்கு. சரி, அடுத்தது நம்ம சாப்பாடுக்கு போயிடலாமா? பசியில் இருக்கின்றன. சரி, ஸ்பூன்ஸ்லாம் எடுங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு இது இதுனா ஓகே, மின்ஸ்ட் சிக்கன், பேசில் மின்ஸ்ட் சிக்கன். இது நான் பேப்பர் பிடிச்சிட்டேன். ஓகே, இதுதான் அந்த மின்ஸ்ட் சிக்கன். ஸோ நம்ம வந்து இதை ட்ரை பண்ண போகிறோம். எப்படி இருக்கு? நார்மலாக வந்து இந்த மாதிரி கன்வீனியன்ஸ் ஸ்டோரில் இருக்கிற என்னது ஃபுட் இந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் வந்து நான் ரொம்ப சாப்பிடுவேன். ஹாட் அங்கேயே ப்ரிப்பேர் பண்ணுற ஃபுட்னா ஓகே ட்ரை பண்ணுவேன். இந்த மாதிரி கொஞ்சம் நான் கஷ்டப்படுவேன். பட் ஆனால் நம்ம ஒரு ரிவ்யூ கொடுக்குறோம் அப்படின்போது எல்லாத்தையும் ட்ரை பண்ணுவோம். கரெக்டா? யா, லைஃப் எல்லாத்தையும் நம்ம ட்ரை பண்ணோம். ஸோ முடியலனால சரி, நீ ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ண. ஆக்சுவலி வந்து இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. நாங்கள் எல்லாம் ஹீட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. மைக் சூப்பராக இருக்கு. சிக்கன் நல்லா இருக்கு. ரொம்ப பெருசா இல்லாம எல்லாம் சின்ன சின்னதா வெட்டி போட்டுருக்காங்க. ஸோ நம்ம சாப்பிட்டு அதுக்கு பெருசாக மின்ஸ்டிக்கன். ஸோ சாப்பிட்றதுக்கும் நம்மளுக்கு ஈஸியா இருக்கு. ஓகே, ஸோ ஸ்மெல் நல்லா இருக்கு. ஆமா, அது முதல்ல சொல்லணும்னு நினைச்சேன். ஸ்மெல் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. காட்டுறேன்.
அந்த மின்ஸ் சிக்கன். இது தைலண்ட் சாப்பாடு. ஆக்சுவலி நிறைய வெரைட்டி இல்லை நான் போன ஃபேமிலி மார்ட்ல, ஏன்னா அது கொஞ்சம் சின்ன ஃபேமிலி மார்ட் தான். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஒரு பெரிய பிரான்ச்ல வந்து நான் இன்னும் நிறைய வெரைட்டிஸ் ட்ரை பண்ணுறேன். நல்லா இருக்கு இந்த மின்ஸ் சிக்கன், நல்லா இருக்கு. ரைஸ் வந்து கொஞ்சம் ஆஃப்கோர்ஸ் இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு இருக்கிற சாப்பாடு, ஸோ கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் சிக்கன் நல்லா இருக்கு. நான் எக்கு வந்து அவ்வளோ விரும்ப மாட்டேன், ஸோ அதனால எக் வேணாம் எனக்கு. சிக்கன் வாஸ் நைஸ், வெரி நைஸ். சிக்கன் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாம், அந்த ரைஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ நான் வந்து அடுத்த ஃபுட் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து ஒரு சின்ன டாபிக் பற்றி பேசலாம். உங்களுக்கு நான் சொல்லலை டாபிக் என்ன பற்றி பேச போறேன்னு. ஏன்னா நான் வந்து ஏர்லி 2K ஓகேங்களா, இவங்க வந்து 2012 ஓகேவா. ஸோ இவங்க கான்சிடர் Gen Z. ஸோ சில விஷயங்கள் இவங்களுக்கு என்ன பிடிக்கும், எனக்கு என்ன பிடிக்கும், இதுல என்ன எது வந்து பெஸ்ட் அப்படின்னு நம்ம பேசிட்டு கேட்டுக்கிறோம். ஸோ ஆக்சுவலி ஏர்லி 2K வந்து யாருமே கண்டுக்கிறது இல்லை. எடுத்தா உடனே 90s கிட்டு, எடுத்தா உடனே 2K கிட்டு, நடுவில் இருக்க அந்த ஏர்லி 2K பாவம். நாங்கள் ஆக்சுவலி நாங்களும் 90ஸ்ல சேர வேண்டியது. பட் பரவாயில்ல, நாங்கள் ஏர்லி 2K நாங்கள் வந்து ரெண்டுத்துலேயும் இருக்கோம் டெக்னாலஜி வைஸ். ஸோ ஏர்லி 2Kன்றது வந்து எப்படி சொல்றது, மாடர்னைஸாகவும் இருப்போம், அதே சமயம் கொஞ்சம் லோக்கலாக கொஞ்சம் பேக்காக இருப்போம்னு வச்சுக்கோங்க. இது கண்டிப்பாக இந்த ஏர்லி 2K கிட்ஸ் பார்க்குறவங்களுக்குலாம் தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நீ வந்து எந்த கார்ட்டூன் அந்த டிவியில போட்டா ரொம்ப விரும்பி பார்ப்பேன்? எபிசோட்ஸா மூவியா? பாத்தீங்களா, இதுதான் ஜென்சி. நானா கார்ட்டூன் கேட்டா சூப்பர் சூரி, டோரா, ஜாக்கி சான்னு போய்கிட்டே இருப்பேன். இவங்கதான் எனக்கு ரெண்டுத்துல இவங்க வந்து எப்படின்னா ஜென்சியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இந்த மாதிரிதான். சரி, நான் வந்து இதை கம்ப்ளைண்ட் பண்ணல, பட் கேக்குறேன். கார்ட்டூன் டிவியில போடுற கார்ட்டூன் மிஸ்டர் பீன். வேற நீ மிஸ்டர் பீனே பார்க்க மாட்டேன். நான் பாப்பேன். இவங்க யூடியூப்ல இருக்கிற வீடியோஸ் தான் பார்ப்பாங்க. அதுல அந்த ஃபேவரட் கார்ட்டூன்னு சொன்னா மூவிஸ்ல உள்ளதா இருக்கு. எபிசோட்ஸ் சரி சொல்லு. மூவிஸா? குன்ஃபு பண்டா. அதுதான் அவங்க ரீசன்ட்டா பார்த்தாங்க. இல்ல இல்ல, எனக்கு முன்னாடி குன்ஃபு பண்டாவும் ஃப்ரோசனும். ஓகே சரி, இவங்க வந்து சரி நான் சொல்றேன், நான் பார்த்து இவங்க சின்ன வயசுல நான் பார்த்துருக்கேன், அதனால நான் சொல்றேன். இவங்க வந்து இந்த யூடியூப்ல அந்த பாப்பாஸ் பேரா, அது அந்த மாமா பேரா, ஓ அதுவும் எனக்கு பிடிக்கும். அது மறந்துட்டேன், சாரி. நீ அதுதான் ஆக்சுவலி இவங்க அதை தான் பார்ப்பாங்க. மற்ற இப்ப சொன்ன இந்த ஃப்ரோசன் குங்ஃபுலாம் மூவி அதெல்லாம் கணக்கு கிடையாது, அது வந்து கார்ட்டூன் கணக்கு வராது. எப்போ பார்த்தாலும் டிவி ஆன் பண்ணா அதை தான் வந்து பார்ப்பாங்க. இவங்க மட்டும் இல்லை, இவங்க ஏஜ் கேட்டகரியில இருக்கு எல்லாருமே அதான். சரி சரி, ஓகே, நம்ம அடுத்த ஃபுட்டுக்கு போயிடலாம். நம்ம ரொம்ப பேசலாம். ஓகே, அடுத்து என்ன சாப்பிடலாம்? ஒரு கொஞ்சம் மீடியமா போடுங்க. இது ஆக்சுவலி என்ன? இது வேகல் ப்ளூபெரி சீஸ். சரி, நூடுல்ஸ் சாப்பிடலாம். ஓகே ஓகே, இது வந்து என்னது, செம்மையா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இதுதான். ஆனா இது வந்து இந்த ஃபிளேவர்ல நான் வந்து ட்ரை பண்ணதில்லை. நீங்க யாராவது ட்ரை பண்ணிருக்கீங்க ஆல்ரெடினா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் ட்ரை பண்ணதில்லை. இது உள்ள எப்படிதான் இருக்கு. சரி, ட்ரை பண்ணுங்க. எனக்கு பாப் இருக்குல்ல, ஸோ அதுதான் வேற என்ன சொல்லலாம்னு நினைச்சேன். ஓகே, ஸோ அதுதான் வந்து 2K இது. ஓகே, அடுத்தது நான் வந்து எனக்கு பிடிச்ச கார்ட்டூன் வந்து சூப்பர்ஸ். நான் சொன்ன மாதிரி சூப்பர் சுட்டி, டோரா, இதெல்லாம் அந்த சுட்டி டிவியில போடுவாங்க தெரியுமா, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் வந்து அப்படியே உட்காந்துட்டு குளோரியாவின் வீடு, அதெல்லாம் வந்து நான் ரொம்ப அதெல்லாம் வந்து அப்படியே அடிக்டட். அது மட்டும் தான் பார்ப்போம் நாங்களாம், வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பா அந்த டைம் நான் ரொம்ப மிஸ் பண்றேன். அந்த எவ்வளவு நேரம் மிஸ் பண்ணுவேன், அது கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. சாரி என்ன பேசுறது கண்டுபிடிச்சீங்க.
கோடி கிச்சப் அந்த மாதிரி லைட்டா அந்த மாதிரி டேஸ்ட் தான். ஆனா இது அந்த அளவுக்கு என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. ஏன் ஒரு மாதிரி வியர்டா இருக்கு. ஓகே சாப்பிடலாம். பிளாக் பீன் சாஸ். டு பி ஹானஸ்ட் எனக்கு இது பிடிக்கல. ஆக்சுவலி சாப்பிடணும்னு எனக்கு ஆசை. அந்த பிளாக் பீன் சாஸ் எனக்கு பிடிக்கல. இது வந்து இவங்க வந்து சாப்பிட்டதில்ல, நானும் சாப்பிட்டதில்லை. எனக்கு சாப்பிடணும்னு ரொம்ப ஆசை. இந்த மாதிரி பிளாக் பீன் சாஸ் எனக்கு பிடிச்சி ஒரு ஓகே சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா இவங்களுக்கு பிடிக்கல. ஸோ என்ன பண்றது, ஒரு மாதிரி கசக்குது, லைட்டா கசக்குது. அதுக்கப்புறம் நார்மல் சமயம் டேஸ்டே இல்லை. அது நம்ம ரெட் கலர் பிளாக் கலர் பேக்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா உரப்பா, அந்த உரப்பு தாங்க முடியாதுதான், பட் டேஸ்டா இருக்கும். அது ஒன்று இருக்கும். இது நூடுல்ஸே டிஃப்ரெண்டா இருக்கு. ப்ளஸ் வந்து இங்க வச்சிடலாம், நூடுல்ஸே டிஃப்ரெண்டா இருக்கு. ப்ளஸ் ரொம்ப சாப்பிடு டிஃப்ரெண்டா இருக்கு. ப்ளஸ் ஒரு மாதிரி ஒருவேளை சூடு ஆறிட்டனால அப்படி இருக்கான்னு தெரியல. ஸோ ஓகே 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 ஓரளவுக்கு ஓகே. சரி, அடுத்த கேள்வி கேள்வியா? ஓகே ஓகே. நீ வந்து சின்ன வயசுல ஃப்ரீயா இருக்கும் போது as a Gen Z kid, ஆக்சுவலி வீட்டுல நாங்க இதுதான் சண்டையாவே போடுவோம். நீங்களாம் வந்து லைஃபை வந்து என்ஜாய் பண்ணவே மாட்டீங்க. நானுமே வருத்தப்படுவேன். நான் வந்து முன்னுக்கே பிறந்திருக்கலாம், 90s ஆவோ 80s ஆவோ அந்த மாதிரி பிறந்திருக்கலாம். ஏன்னா என்னதான் டெக்னாலஜி வளர்ந்து அதெல்லாம் இருந்தாலுமே அந்த ரியல் லைஃப் அதை உணர்ந்து அதை ஃபீல் பண்ணி, ஏன்னா நானுமே இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ண, அதாவது வாழ்க்கையை உணர்றதுக்கான ஸ்கோப் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு இப்போ இருக்கிற காலகட்டத்தில். இப்போ எல்லாமே ஃபோன். இப்போ சரி பில் கட்டுறதுக்கு முதற்கொண்டு எல்லாமே ஃபோன்லேயே வந்துருச்சு. நேர்ல போயிட்டு கியூல நின்று கட்டி அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எங்க அம்மா அவங்களாம் அனுபவிச்சிருக்காங்க. நான் வந்து அதை அனுபவிச்சது இல்லை. ஸோ அது கஷ்டம்தான். அது அப்கோர்ஸ் அது வந்து நம்ம ரஷிங்கா இருக்கும் போது நம்மளால அதெல்லாம் பண்ண முடியாது. பட் அதுவுமே ஒரு அனுபவம் நான் நினைக்கிறேன். ஒரு விஷயமும் நேர்ல அப்படியே ரியலிஸ்டிக்கா அதை செய்யறது. இப்போ சோசியல் மீடியா வந்து எல்லாமே அட்லீஸ்ட் நானாவது ஓரளவுக்கு உலகத்தை பார்த்துருக்கேன். பட் இவங்க காலகட்டம் எனக்கு கூடயே வளர்றதுனால எனக்கு தெரியும். இவங்க காலகட்டத்தும் ரொம்ப ஒரு மாதிரி உள்ளே இருந்துட்டாங்க, வீட்டுக்குள்ளே அப்படியே இருந்துட்டாங்க. எஸ்பெஷலி வந்து அவங்க அந்த விளையாண்டு என்ஜாய் பண்ற காலகட்டம் ஒரு 3 இயர் வந்து கோவிட்லயே போயிடுச்சு. வீட்லயே இருந்துட்டாங்க ஃபுல்லா. ஸோ அவங்க லைஃப்பை எந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய இருக்கு, இன்னும் வருஷங்கள் இருக்கு. அவங்களுக்கு இப்பதான் 12 வயசு. பட் இன்னும் நிறைய இருக்கு. நான் சொல்றது இன்னும் நிறைய இருக்கு. அதை நீயே உணரணும். உணரல. சரி, ஓகே. அதான். ஸோ நீ வந்து ஒரு சின்ன பிள்ளையா இருக்கும் போது எதுவுமே உனக்கு போன் இல்ல, எதுவுமே இல்லைன்னா நீ போன் ஓகே போன் நான் சொல்றேன், சும்மா இருந்தா நீ என்ன பண்ணுவ? போன் பாய்ப்ப. வேற ஏதாவது பண்ணுவியா? டிவி போனும் ஒரு இது வேற என்னன்னா தெரியல. எப்பயாவது ஒரு தடவை லைக் பெயிண்டிங் இல்லாட்டி டிராவிங் பண்ணுவேன். அப்புறம் வந்து இல்ல ஏதாவது மேஜரா ஒண்ணு சொல்லு. சரி, ஓகே ஓகே, நீ சொல்லு. ஏதோ வேற ஏதாவது செய்யறதா சொல்லு. நீ யோசிச்சு நான் சொல்றதுக்கு நீ யோசிச்சு. சரி, ஓகே. நான் வந்து பேசிக்காவே நான் சின்ன வயசுல எனக்கு ஞாபகம் இருக்கும். ஒண்ணு கார்ட்டூன் பார்ப்பேன், டிவி பார்ப்பேன். இல்லாட்டி இந்த மெத்தைங்கெல்லாம் பிடிச்சிட்டு அதுக்குள்ள வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி அதுதான் மோஸ்ட்லி நான் விளையாடுவேன். ரொம்ப அதுதான் நான் விளையாடுவேன். அது இல்லாட்டி எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் அதுதான். அது அப்புறம் ஓடி ஆடி விளையாடுறது. அப்போ நானும் என் தம்பி ஒரே கேட்டகரியில இருந்ததுனால ஓரளவுக்கு அந்த ஓடி ஆடி விளையாடுறது. இவங்க பிறந்தப்போ நாங்கெல்லாம் கொஞ்சம் வளர்ந்துட்டோம். ஸோ அவங்க எங்க கூட விளையாடுற அளவுக்கு அந்த இது இல்லை. பட் ஸ்டில் ஓகே, நம்ம அடுத்து போயிடலாமா?
ஓகே, ஒரு ஒரு ஃபுட்க்கும் ஒரு ஒரு கேள்வி. ஐயா ஆனா நம்ம பாப்போம். எனக்கு கேள்விகள் இருந்தா நான் கேக்குறேன், இல்லாட்டி நம்ம ஃபுட்டே வேணாம். சாப்பிட்டுக்கிட்டே கூட பேசலாம். டெசர்ட் இது ஓகே. இது வந்து நானு ஒன் ஆஃப் மை ஃபேவரட். இவங்களுக்கு இந்த மாதிரி சாப்பாடுலாம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவ்வளோ பிடிக்காது. ஆனா நான் ட்ரை பண்ணுவேன். நான் வந்து அதை இது பண்ண மாட்டேன், நான் ட்ரை பண்ணுவேன். ஓகே ஆனா நான் சாப்பிடுவேன். இல்லை பட் ஒனிகிரி, இது ஒனிகிரி. இது என்ன ஃப்ளேவர்னா கிரில்ட் சால்மன். இந்த ஃப்ளேவர் நான் சாப்பிட்டது இல்ல. இதே மாதிரி பார்பிக்யூயோட எஸ் அவங்க மத்ததெல்லாம் சாப்பிட்டுருக்காங்க. நான் போய் பார்த்தோன்னே சரி இவங்க இது சாப்பிட்டது இல்லை அப்படின்னு பெரிய மேல சீவி இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த உள்ள வந்து ரைஸ் இருக்கும். இது நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு பெரிய பைட்டா அதான் உரி கொடுக்கும். நல்லா இருக்கு. இவங்களுக்கு பிடிக்கும், எனக்கு பிடிக்காது. ஏன்னா இதுல என்ன டூனா மாதிரி டெக்ஸ்சர் இல்ல, அந்த உள்ள உள்ள இன்டீரியர் நான் ஒண்ணு சொல்றேன். இந்த ரைஸ் எனக்கு வந்து எனக்கு பிளாண்டா இருந்தா எனக்கு அவ்வளோ பிடிக்காது. லைக் டேஸ்ட் அந்த ஸ்பைசஸ் இல்லாம. இன்னொன்னு இது கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும். ஒரு ரைஸை சில்லுன்னு சாப்பிட்றது வந்து ரியலா அதனால எனக்கு பிடிக்காது. ஸோ நம்ம அடுத்த ஐட்டம் போவோம். நம்ம பேசிக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோம். ஓகே, அடுத்தது வந்து ஒரு பன். சரி, நம்ம இந்த பண்ண பேசலாம். இது வந்து ஃப்ரெஷ்லி மேட், அங்க வந்து செய்யற விஷயம். இது வந்து ப்ளூபெர்ரி சீஸ். ப்ளூபெர்ரி. ஸோ இதை நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் சாப்பிட்றேன். நான் ரொம்ப நாள் சாப்பிடணும்னு நான் நினைச்சு இருந்த சாப்பாடு. நானும் சாப்பிட்டு இவங்க இங்க இருக்க முக்காசி ஓகே நல்லா கொட்டுது. சரி பரவாயில்ல. ஆமா, இங்க இருக்கிற நிறைய சாப்பாடு டெசர்ட்லாம் நான் முதல் தடவை சாப்பிட்றேன். அப்போ கேட்கல அது வாங்கினோடனே சாப்பிட்டோம்னா எனக்கு நல்லா இருக்கும். சவுக்கு சவுக்குன்னு இருக்கும். உள்ள உள்ளது உள்ள உள்ள அந்த சீஸ் நல்லா இருக்கு. சாக்லேட் மெலன் நம்ம ட்ரை பண்ணிடுவோமா? நல்லா இருக்கு. இது வந்து ட்ரிபிள் சாக்லேட் மெலன். சூப்பரா இருக்கும். சாஃப்டா இருக்கு. பன் மாதிரி இல்ல, ஆக்சுவலி கேக் நினைக்கிறேன். நல்லா இருக்கு இது. ஆக்சுவலி இது வந்து நான் சொல்ல நினைச்சேன், லெஸ் சுகரா இருக்கு, டேஸ்டும் நல்லா இருக்கு. ரொம்ப திகட்டுற மாதிரி ரொம்ப ஸ்வீட் இல்ல. சரி ஓகே. சரி, அடுத்தது வந்து சாண்ட்விச் சாப்பிடுவோம். இது வந்து பிளாக் ஃபாரஸ்ட் சாண்டோ. சாண்ட்விச் தான் சாண்டோன்றாங்க. ஓகே, இது வந்து நல்லா இருக்கு பார்க்கவே. காட்டுறேன். ஆமா, இது வந்து நம்ம நிறைய இந்த யூடியூபர்ஸ் அவங்கலாம் செஞ்சு போடும்போது அவங்களாம் பார்த்துருக்கேன். நல்லா இருக்குல்ல? ஆக்சுவலி இது வந்து செரி. ஒரு பிளாக் ஃபாரஸ்ட் கேக். அதுதான் அது வந்து மேல இருக்கிறது வந்து பிரெட் இல்ல, அது வந்து கேக் மாதிரி தான் டெக்ஸ்டர். நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. பட் ஆனா இது ஐஸ்ல வச்சு சாப்பிடணும். ஐஸ் கரைஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாயிடும். சரி, அடுத்த ஐட்டம் போமா? இதுவும் என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டெசர்ட் தான். ஆனா நான் ரொம்ப சாப்பிடுவேன். ஒண்ணு ஷேர் பண்ணிக்கலாம்.
எனக்கு வந்து மோச்சி வந்து நான் சாப்பிட்டுருக்கேன். பட் ஆனா எப்படி சொல்றது, அது சில இடத்துல நல்லா இருக்கும், சில இடத்துல வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது. வாவ், சூப்பரா இருக்கு. அது 4மே சாக்லேட் தான். சவுக்கு இல்ல, கிராஸ் ஆகல. குட். அடுத்து சிப்ஸ் சாப்பிடுவோமா? சரி, அடுத்து கேள்விகள். இப்போ ஜென்சிலாம் சொல்றாங்கல்ல, ஜென்சி 2K அப்படின்லாம் சொல்றாங்கல்ல. ஸோ உன்னோட ஒப்பீனியன், லைக் ஏன் வந்து ஜென்சி வந்து கொஞ்சம் வேர்ல்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணல அப்படிலாம் நெகட்டிவா சொல்றாங்களா? அதை பத்தி நீ என்ன நினைக்கிறேன்? ஏன் அப்படி சொல்றாங்கன்னு நினைக்கிறேன்? நான் ஜென்சி டைம்ல லைக் நிறைய டெக்னாலஜி வந்ததுனால வெளியவே போக தேவையில்ல. லைக் வீட்லயே நம்ம லைக் ஃபுட் ஆர்டர் பண்ணலாம், ஜாமான் ஆர்டர் பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப வெளியே போக முடியல. இவங்கெல்லாம் இருக்கும் போது அந்த மாதிரி ஆப்ஸோ இல்லை ஃபோன் கூட அந்த வெளியாகும். ஸோ அந்த டைம்ல அவங்க வந்து வெளியே போய் தான் வாங்கணும். அவங்க அப்பப்போ வெளியெல்லாம் போவாங்க. நான் இப்போ இந்த காலகட்டத்தில் நான் வந்து அந்த அளவுக்கு வெளியே போறது இல்லை. இவங்க தான் நிறைய போயிருக்காங்க. சரி, வெளியே போய் கடையில் போய் சாப்பிட்றது அந்த இதெல்லாம் இவங்களுக்கு தான் நிறைய இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி டெக்னாலஜி வாங்க. சரி, அது வந்து நீ நெகட்டிவா சொல்றது வந்து உனக்கு ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு தோணிருக்கா? அது ஹெல்ப்ஃபுல்லா தானே இருக்கு, அது ஏன் தப்பா சொல்றாங்கன்னு தோணுது. ஓகே, இது அதுக்கு முன்னாடி ஃபேம் சிக்கி, இது வந்து இந்த ஃபேமிலி மார்ட்ல இருக்கிற சிக்கன் சாப்பிட்ருப்பீங்க. சாப்பிடாதவங்களுக்கு அது சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும். அது ஒரு சிக்கன் மாதிரி பொரிச்சிருப்பாங்க. அதோட டேஸ்ட்ல இருக்கிற ஒரு சிப்ஸ். சிக்கன் மாதிரி இருக்கு. ஏன்னா நான் சாப்பிட்டது இவங்க தான் சாப்பிட்டுருக்கேன். அந்த பொரிச்சு கொடு மீன்லாம் சம்டைம்ஸ் சாப்பிடுறேன். ஓகே, ஒரு எல்லாரும் சாப்பிடுறீங்க. ஆனால் இவங்க தான் நிறைய சாப்பிடுவாங்க. சூப்பர். இது வீடியோ மூலியமா என்ன மாற போகுது அப்படின்னா இல்லை, ஜஸ்ட் ஒரு ஷேரிங் செஷன் தான். என்னோட ஒப்பீனியன், இவங்களோட ஒப்பீனியன் மேபி மாறணும். சோஷியல் மீடியா இஸ் பிக் பிளாட்ஃபார்ம் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நினைக்கிறேன். இப்போ நானுமே இந்த சோஷியல் மீடியா வச்சு தான் நான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடுறேன். ஸோ ஐ திங்க் அதை எப்படி பயன்படுத்துகிறோன்றது தான் இருக்குது. அதை கரெக்டாக பயன்படுத்தணும்னா எல்லாத்துக்கும் என்ன இருக்குது. ஸோ அது வந்து ஒரு ஜெனரேஷனையே பாதிக்காமல் பார்த்துக்கிறது நமக்கு தான் இருக்குது. ஸோ இது என்னோட ஒப்பீனியன் கரெக்ட் நினைக்கிறியா? கரெக்டா சொல்லி ஆகணும், இல்லாட்டி அடிக்கணும். இல்லை, அப்படி இல்லை, நான் சொல்றது உண்மைதான் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ லாஸ்ட் ஐட்டம் ஆஃப் த டே, இது வந்து குக்கி சாக்லேட்டு. இது என்னது, சங்கி சாக்கோ ஸ்டிக்ஸ். இதே மாதிரி மின்ட் ஃப்ளேவர்ல என்னோட ஃப்ரெண்ட் கொடுக்கும்போது நான் சாப்பிட்டுருந்தேன். ஆனா அவங்க இங்க ஃபேமிலி மார்ட்ல தான் வாங்கினாங்க, எனக்கு தெரியாது. அதுவும் நல்லா இருக்கு சச்சி, மின்ட்டோட ஃப்ளேவர்ல. சூப்பரா. சூப்பர். ஸோ அதுதான் ரிவ்யூ அப்படின்றது பெருசா இல்லை, ஜஸ்ட் ஸ்நாக்ஸ் ஐட்டம், ஒரு சிட்சேட் மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் ஆஃப்கோர்ஸ் எல்லாமே சாப்பிட்ட வரைக்கும் நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி கன்வீனியன்ஸ் ஸ்டோர் வீடியோ வேணும்னா நீங்க லைக் பண்ணுங்க, கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்டும் பண்ணுங்க. இந்த மாதிரி கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ல சாப்பிடலாம். எஸ், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ பார்க்குற வரைக்கும் பாய். பாய்.